வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. ஐயா, நீங்கள் இந்த ஆன்மீகத்தில் எப்படி வந்தீங்க? நான் ஒரு 25 வருஷமாக இருக்கேன். 25 வருஷமாக இருக்கேன். எப்படி இருக்குன்னாக்கா, நான் ஆர்மியில் இருந்தேன். சரி. ஆர்மியில் இருந்துட்டு ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டு வரும்போது எங்கள் தாத்தா வந்து ஆதியிலேருந்து நாடி சம்மந்தமாக பார்ப்பாரு. பித்தம், சிலோத்தமம், வாதம்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனுக்கு 72,000 நாடி நரம்புகள் அத்தனையும் உடம்புக்குள்ளே என்ன வியாதி இருக்குது ஆதி காலத்தில் 7 சக்கரங்கள் மூலிமா சரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசன் ஆயிடுச்சு. அதனால் மக்கள் நிறைய அழிவுகள் நோக்கி போகிறாங்க. அந்த காலத்தில் பித்தம் இருக்கா, சிலோத்தம் இருக்கா, கபம் இருக்கா, எல்லாத்தையும் பார்த்து கொடுத்தவங்க தான். அந்த விஷயங்கள் மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க. இந்த பஞ்சபூதங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 5 விரல் தான். இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார். இவர் தான் சுந்தரர்கள் அதிபதி. ஏன் பெருமாள் வச்சுருக்குன்னா, இந்த உலகத்திலேயே அதிகமாக நீர் சக்தி உள்ளது, நீரில் பார்க்கடலில் குடிகொண்டிருக்காரு. அஷ்டமா சக்தியில் ஆனந்த சக்தி வச்சிருக்கிறது இவர் தான். அதனால தான் சொல்லுவேன், சுந்தரோட அசக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அதுக்கான விளக்கம் என்னன்னா, என்னுடைய செல்வத்திலையும் இந்த சுகத்திலையும் எனக்கு ஈடு யாரும் கிடையாதுன்றத பெருமாளுடைய அனுகிரகம். இதை சித்தர்கள் கூட இது நீர் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூமி. பூமி தான் முருகர். முருகர்னா என்னன்னா சதை எலும்பு நரம்பெல்லாம். இப்போ நம்ம உடம்புக்குள்ள நீர்ன்றது எங்கே இருக்குது? ரத்தம், எச்சு, உமிழ்நீர், கண்ணீர்லாம் சேர்ந்தா 96% இருக்குது. இந்த உடம்புல முக்கால்வாசி என்ன இருக்குது? 96% நீர் தான் இருக்குது. அந்த நீர் சக்திக்கு பெருமாளும், பூமிக்கு வந்து சதை எலும்பு நரம்பெல்லாம் சேர்ந்த ஒரு குடி சாம்பல் 4% தான் இங்கே முருகபெருமான் இருக்கார். இது பூமி வரல், இது ஆகாய வரல், இது மாயை. அறிவு இருந்தால் இல்லை, இல்லைன்னா இல்லை. இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய ஆகாயத்தையும் அளக்க முடியாது, தன்னுடைய அறிவையும் அளக்க முடியாது. யாருடைய அறிவையும் யாரும் அளக்க முடியாது. காத்து தாய் மீனாட்சி, இங்கே சுந்தரேஸ்வரர் வச்சிருக்கேன். ஏன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சின்முத்ராவில் சிவனை இருப்பாங்க. இவங்க இந்த பஞ்சபூதங்கள் தான். இதுக்குள்ளே தான் ஆக்டிவேஷன். இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லை, சளி பிடிச்சிக்கிச்சு, இந்த நெருப்பையும் இந்த என்ன சொல்கிறது நீர் சக்தியினுடைய சுண்டுகளையும் பிடிச்சிட்டு அமைதியாக பட்டாம்பூச்சி துடிப்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய நாடி துடிப்புகள் தெரியும். இது மூலிமா அமைதியாக தியானம் பண்ணோம்னா அந்த வலி போயிடும். பூமி உடம்பு சம்மந்தமான வலி, நிறைய ஏழை மக்கள்லாம் வருவாங்க, வலி இருக்கும். இதை பிடிச்சிக்கிட்டா போதும், வலி போயிடும். டென்ஷன் அதிகமாக இருக்குது, இதை பிடிச்சா போதும், 5 நிமிஷம் பிடிச்சா போதும், அதிக நேரம் இல்லை, இந்த வலி போயிடும். மனவலி எல்லாம் பிரச்சனையும் போயிடும். இது சுவாசம் சம்மந்தமானதும் தெய்வ லைனை கொண்டு வர்றதும் இதுதான். இந்த பஞ்சபூத முத்ரா மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சபூதத்தை வச்சு தான் அந்த உலகம் இயங்குது. அதை நான் சொல்லும்போது சொல்லுவேன், அண்டத்தில் உள்ளதெல்லாம் நம் பிண்டத்தில் உள்ளது. அண்டம்னா என்ன? உலகம். இந்த உலகத்தில் என்னென்ன இருக்குது? நிலம் இருக்குது, நீர் இருக்குது, காற்று இருக்குது, ஆகாயம் இருக்குது, அக்னி. இல்லைன்னா இந்த உலகம் இல்லை. நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குது? நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி. அப்போ அங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்குது. இதை வச்சு தான் சித்தர்கள் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு இங்கே முதல் உனக்குள்ள கடவுள்னா என்ன அர்த்தம்னா, கடந்து உள் செலுத்தல். கட உள். அப்போது என்னன்னா, ஒரு மனுஷனுக்குள்ள 7 சக்கரம் ஆக்டிவேஷன். அதை சித்தர்கள் சொல்லுவாங்க, பாம்பாட்டி சித்தர்லாம் சொல்லுவாங்க. அந்த 18 சித்தர்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உடம்பு இறைவனுக்கு கனெக்ட் ஆகக்கூடியது. இந்த கலியுகத்தில் எல்லாம் மறந்துட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியினுடைய ஆக்டிவேஷன் இருக்குது. பஞ்சபூத ஆக்டிவேஷன் சொல்லுவாங்க. நிலம், நீர், காற்று, ஆகாயம். இந்த அக்னியோட சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ளே இருந்து எதை வேண்டுமோ அது நடக்கும். இங்கே வரவங்க ஏழை மக்கள் தான் வருவாங்க. அவங்களால முடிஞ்ச 1 ரூபா தான் வைப்பாங்க. ஒரு காலத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி அது கூட இல்லை. தெய்வ தேவதைகள் நிறைய வந்ததுனால இது பண்ணாங்க. என் நம்பி ஒரு திருப்பதி கூட போயிடலாம், இங்கே வர முடியாது. ஏன்னா என் சாமி வரணும்னு நினைக்கிறேன், வர முடியாது அப்படின்னுவாங்க. நான் விளம்பரமும் படுத்தலை, நான் ஃபேமஸ் ஆகணுன்றது என்ன இல்லை. இந்த கலையாகப்பட்டது அழியக்கூடாது. எங்கள் தாத்தா ஓலைச்சுவடிகள் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த கலை இந்த ஏதாவது இயேசுநாதர் எப்படி கைப்பட்டா நோய் குணமாகுது அப்படின்னு சொல்கிறாங்களோ, கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருக்கணும், அல்லாஹ்வுடைய நபிகள் எப்படி சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய இதுதான் வச்சுருக்காங்க. எல்லாமே அதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன டவுட்னா கேட்கலாம். சரிங்கய்யா. இதுக்கு முன்னே இருந்து முன்னாள் ராணுவ மிலிட்ரி. சரி. மிலிட்ரியிலேருந்து நீங்கள் எப்படி ஆன்மீகத்துக்கு வந்தீங்க? இது நீங்களாக வந்தீங்களா, இல்லை உங்களுடைய முன்னோர்கள் வழி அவங்க என்ன பண்ணாங்களோ அதை பார்த்து அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தீங்களா, இல்லை நீங்களாக வந்தீங்களா? இது முன்னோர்கள் வழின்னு சொல்லலாம், என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஆன்மீகத்தின் நாட்டம் இருந்தது. எங்கள் அம்மாவுடைய இறப்பு, எங்களுடைய குடும்பத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை வச்சு நான் சாமியை வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, எல்லாமே நடக்க போகிறது அப்டேட் ஆகுது. எனக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது எனக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய நிலை வந்துருச்சு. இது தாத்தாவுடைய வம்ச வாரியான ஜீனுடைய தான் தெரியல. சித்தர்கள் லைன். இப்போ எங்கள் தாத்தா லைன்லாம் பார்த்தீங்கன்னா இதை சுற்று வட்டாரமே பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி தான். அப்போ அஷ்டமா சக்திகளை தனக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணாங்க. இந்த பூமியே பார்த்தீங்கன்னா சித்தர் பூமி தான். எல்லாமே யாரோ ஒருத்தர் உருவாகுங்க. நான் ஏதோ விளையாட்டுக்கு விளையாடிட்டு இருந்தேன் தான். பசங்க ட்ரைனிங் கொடுக்குறது, ஆர்மி போயிட்டு இது பண்ணது, இந்த மாதிரி ஆஃபீஸ் லைன் ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் ஆன்மீகம்ன்றது என்னென்னா, நிறைய பேர் கஷ்டங்களுக்காக இது பண்ணுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் முடியல, திருடு போயிட்டோன்னே எல்லாம் அழுவாங்க. அப்போ என்னால் ஒரு ஏதாவது ஒரு போஸ்டிங்லேருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தெளிவாக டெக்னாலஜியோடு திருடுறான்.
அதனால என்னன்னா சக்கர யோகங்கள் பயன்படுத்துனாங்க. அந்த காலத்துல ஆதி சித்தர்கள் என்ன பண்ணாங்க, சக்கர யோகங்கள். இப்போயும் மாந்திரிகத்தில் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லை மாந்திரிகம். ஒரே சொல் ஒரு மந்திரம், ஒரு சொல் ஒரு மந்திரம்னு சொல்லுவாங்க. இப்போ உயிரெழுத்து 12, மெய் எழுத்து 18. இந்த உயிரெழுத்து தெய்வங்கள், மெய் எழுத்து சித்தர்கள். இதை தான் முருகப்பெருமான் சொல்லியிருக்காரு. அப்போ அது ரெண்டும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, சக்தி உண்டு. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க ஓம்னா, இப்போது வம்மு அந்த மாதிரி வார்த்தை, வம்முனா கட்டை உடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய வார்த்தைகள் அந்த காலத்தில் சித்தர்கள் கண்டுபிடிச்ச சக்கரங்கள் மூலிமா அவங்க பிரச்சனை தீர்க்கிறாங்க. முடியாதவங்களுக்கு கர்மாவனுடைய விஷயத்தை எப்படி சரி பண்ண சொல்லுவேன். அவங்களுக்கு கஷ்டத்தையோ இல்லை பணத்தையோ கேட்டு இது பண்ணுறதில்ல, அவங்களா விருப்பப்பட்டு கொடுத்தா அது மாதிரி செஞ்சே இன்னைக்கு ஒரு 32 கோயிலுக்கு என்னால் முடிஞ்சதை கொடுத்து சரி பண்ணியிருக்கேன். அன்னதானம் வருஷ கணக்கில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆத்திப்பட்டி சித்தர் கோயில்லையும் எங்கே நினைக்கிறோன்னு அங்கே பண்ணுவேன். என்கிட்ட இருந்தால் பண்ணுறது எளிமையாக தான் இருக்கும். சரிங்க. இப்போ வந்து உங்ககிட்ட வரும்போது தட்சணை இவ்வளோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஒரு ரூபா காணிக்கையாவது வைப்பாங்க. இல்லாத இருந்தாலும் சரி என்கிட்ட இருந்து காசை கொடுப்பேன். வரவங்களுக்கு பிரச்சனை தீர்க்கணும், அவ்வளோதான். என் சேவை நோக்கமாக தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஓகே ஓகே. இந்த ஜென்மம் போனால் அடுத்த ஜென்மம் வரப்போகிறது இல்லை. சரி. அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வேற என்ன டவுட்னா கேட்கலாம். ஓகே. இப்போ இதன் மூலியமா மக்கள் எந்த அளவுக்கு பலன் அடைஞ்சிருக்காங்க? நிறைய கிராமங்கள்ல ஏழ்மையா இருந்தாங்க, குழந்தை இல்லாம இருந்தாங்க, நிறைய கஷ்டங்களோட அழுதுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளவுதான் தெரியும். என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. இறைப்பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த பஞ்சபூதத்துல இருக்கு. இது யாரும் உணர்தில்லை. இந்த தெய்வம் அந்த தெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சபூதத்தினுடைய தத்துவத்தை இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிச்சல. அந்த ஃபார்முலா வச்சுதான் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அந்த ஃபார்முலாவில இருந்து தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. சரிங்களா? நாடி குடிச்சு பாக்குறீங்க இல்லையா? ஆமா. நாடி குடிச்சு பாக்குறது மூலமா என்னென்னலாம் கண்டுபிடிக்கிறீங்க? நாடியில நம்ம தவுக்குல ஏறுற மாதிரி எதுனா பித்த நாடி. இது மூலியமா என்ன நடக்குதுன்னா பித்த உடம்புக்கு ஏன்னா மயக்கம் வரும். தலை முடி நரைக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி கிருக்கு போறோம், இது வரும். ஆனா பித்த நாடி, அதுக்கு சிலோத்தம நாடின்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாதம், பித்தம், சிலோத்தமம் இத்தனை இருக்கு. பித்த நாடினா என்ன அப்படின்னா தவுக்குல எப்படி எகுறதோ ஜம்பிங் பண்ணுதோ அந்த நாடி அந்த மாதிரி ஓடும். சிலோத்தமுனா என்னன்னா அரணை போற மாதிரி போகும். சரிங்களா? இன்னொன்னு பாம்பு போற மாதிரி போகும். அவ்வளவுதான் விஷயம். இதை கண்டுபிடிச்சிட்டு இதுல உடம்புனுடைய சூழல் என்ன இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, கிட்னில பிரச்சனைனா நாடி பிடிச்சி அந்த பக்கம் வேணும். அதை கத்துக்கூடிய டைமிங் வேணும். அதை நாடி பிடிக்கும்போது 60 செகண்ட் அமைதியா கண்ணை மூடிக்கிட்டு அந்த நாடினுடைய துடிப்பை கண்டோம். ஒன்றில் ஒரு மாசமா இருக்குங்க. அந்த காலத்தை கண்டுபிடிச்சாங்க இல்லையா, ஒரு குழந்தை இருக்கு உள்ளன்றது, ஒருத்தவங்க பேய் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாடியை பிடிச்சி பார்க்கும்போது அந்த துடிப்பினுடைய லெவல் அதை உணர்த்தும். நம்ம சரீரத்துல பார்க்கும்போது இந்த தொடு உணர்வுன்னு சொல்லுவாங்க. அது மூலியமா கண்டுபிடிக்கும். இப்போ வந்து நாடியில பல நாடி இருக்குங்களா? 3 வகை நாடி. பித்தம், சிலோத்தமம், வாதம். அவ்வளவுதான். 3 தான். இப்போ வந்து இது நீங்களா கத்துக்கிட்டீங்களா அந்த நாடி? இல்லை, எங்க முன்னோர்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்ததுதான். இது இயற்கையா அது ஆதியிலேருந்தே இருக்கு. அது பல கால வருஷமா இருக்கு. நான் அதில் வந்து இப்போதான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அதை வந்து கற்றுக்கிட்டதுனால நான் பெரிய ஆள் சொல்ல முடியாது. எனக்கும் கற்றுக்கக்கூடிய அளவுக்கு இல்லை. ஏதோ ஒரு சின்ன லெவல். அதாவது ஔவையார் சொன்ன மாதிரி நான் ஒரு கடுகளவு தான். கடுகளவு கூட இல்லை, அதுலேயும் ஒரு இதுதான். இப்போ வந்து மக்களும் பலன் அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா. இது தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா சித்தா இந்த மாதிரி லைன்ல என்ன இருக்கீங்களா? சித்தானா பாத்தீங்கன்னா நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறது இல்லை. போதும், ஒரு செடியை பெரிப்பேன். இந்த நாடி பிடிச்சி பார்க்கும்போது நிறைய பாதிப்பு அதிகமா இருக்கும். அந்த பாதிப்பு மூலியமா இவங்களுக்கு இந்த பிரச்சனைன்றது, இப்போ கிட்னில கல் இருக்குன்றாங்க. அந்த கல்லை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த பூலாப்பூன்னு ஒரு பூ இருக்கும். அந்த பூ ஆதி காலத்தில் இப்போ முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பொங்கலும் போது எல்லாமே நம்ம வாசல்ல போடுவாங்க. தெரியுங்களா? சரி. என்னென்ன போடுவாங்க? பிரண்டை, 11 வகையான அத்தனையும் வந்து இயற்கை மூலிகை. இது நம்மளை காக்கக்கூடிய ஜீவ சஞ்சீவி. முக்கியமா பாத்தீங்கன்னா பிரண்டெல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பு எலும்புக்கு சம்பந்தமானது. அதுதான் உண்மையானது. இதை மறந்துடக்கூடாதுடா அப்படின்றதுக்காக நம்ம முன்னோர்கள் என்ன பண்றாங்க, அது மாட்டுக்கு தோரணமாகவும் வீட்டுக்கு இதுவாகவும் கட்டிட்டு இருக்காங்க. அதோட சூட்சுமா யாருக்கும் தெரியாது. அதை வச்சுதான் கொடுக்குது. பேசிக்கா எதுவுமே இல்லை. ஆவாரம் பூ வந்து ரத்தத்தை சுத்தம் பண்றது எல்லாமே அப்படிதான். இப்போ அந்த 11 வகையான தினசும் சித்தாவில் கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்லை, பல மூலிகைகள். இங்க இருக்கிற அத்தனை புல்லு, செடி, கொடி எல்லாமே மூலிகை தான். அத்தனையும் குணப்படுத்தக்கூடியது. ஏன் பட்டுன்னு ஏத்துக்க மாட்டேன் சித்தானா, சில விஷயங்கள் எல்லாமே மெடிசன் சாப்பிட்டு அப்படி போயிடுது. அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னொன்று இருக்கு, ஆறான்னு ஒன்று இருக்கு, உடம்புக்குள்ள சக்கரன்னு இருக்கு. அது தலையில வச்சு ஆக்டிவேஷன் பண்ணா கண்டிப்பா சரியாயிடும். வரும்போது ஒரு தகவல் சொல்றீங்க, அன்னதானம் செய்யாம. அந்த அன்னதானத்துடைய தத்துவம் என்ன? எதனால? அதாவது வள்ளலார் செஞ்சாரு. இந்த நீ எதை கொடுத்தாலும், எத்தனை கோடி கொடுத்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டீங்க. இன்னும் ஒரு கோடி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. ஆனா வயிற்றுக்கு வந்து பசியோட வர ஜீவன்கள் என்னன்னா பஞ்சபூதம் இதுக்குள்ள இருக்கு.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த காலாகப்பட்டது நான் இது வரைக்கும் இருக்கும். இது வந்து நீர். இது பார்த்தீங்கன்னா நான்றது மண், இங்கே இருக்கா பூமி, இது இருப்பு வரைக்கும். இது மான்றது வந்து பார்த்தீங்கன்னா வயிறு, இது நீர். சீன்றது நெருப்பு, வான்றது இங்கே வாயில் இருக்கிறது மட்டும் காற்று, யான்றது ஆகாய சக்தி அறிவு. சரிங்களா? இப்போ இந்த வைத்த நிரப்போ இந்த பஞ்சபூதத்தை குளிர வைக்கிறது என்ன பண்ணால் சாப்பாடு போட்டால் அவங்களுக்கு பஞ்சம் தீர்ந்துடும், அவங்க கர்மா போகிடும், தர்மம் தளர்த்து விட்டு வளரும், அவ்வளோதான். குடும்பங்கள் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல அந்த அன்னதானம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆத்திக்கோட்டை சித்தர் கோயிலில் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதை பற்றின பேட்டி அது வேறு பேட்டி மறு பேட்டியில் நான் கொடுப்பேன், கண்டிப்பாக கொடுப்பேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு மனுஷன் இப்போ இருக்க டென்ஷன்லேயும் பணத்துலேயும் போயிட்டு இருக்காங்க, அதை சரி பண்ணக்கூடிய ஃபார்முலா தான் இந்த சித்தர்கலை, பஞ்சபூத தத்துவம். சரிங்களா? வேறு எதனா டவுட் இருக்குங்களா? மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்கிறது ஃபைனலாக சொல்லு. மக்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, ஆதியில் இருந்த பழக்கத்தை கையாளுங்க. ஒன்றும் ஒரு தலைவலிக்குதுன்னா கூட ஒரு செம்மண்ணில் ஒரு கல் உப்பு போட்டு தைச்சி நெச்சிட்ட போட்டோம்னா இந்த கெட்ட ரத்தத்தை இழுத்துரும், கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், ரிலீஃப் ஆகிடும். 1008 மாத்திரையை போட்டுக்கிட்டு, ஏன்னா 1008 மாத்திரையை போட்டுக்கிட்டு நமக்குள்ள கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் இதுக்கு நம்மளே நம்ம உடம்பு அழிச்சிக்கிறோம். என்ன போனால் மிஞ்சி போனால் 7 நாள் இருக்குது சளி பிடிச்சிக்கிட்டு. துளசி இருக்குது, எத்தனையோ மூலிகைகள் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டு இது பண்ணால் போதும். நம்ம கிராமத்தில் இருக்குது, நீங்கள் காசு கொடுத்து வாங்க தேவை, அதை சாப்பிட்டுட்டு இருந்தாவே போதும். என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சால் போதும். ஒழுங்கான முறையில் தூங்கணும், ஒழுங்கான முறை ரெஸ்ட் எடுக்கணும். 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு எனக்கு உடம்பு சரியில்லைனா என்ன பண்ண முடியும்? அதுக்கான நேரங்கள் பிரிக்கணும், இரவு பகல் பிரிக்கணும், இன்பம் துன்பம் இருக்குது, எல்லாத்தையும் கடந்தது தான் வாழ்க்கை. ஓகே ஐயா, இவ்வளோ நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிச்சயமாக இது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பஞ்சபூதங்கள் எல்லாருக்கும் ஆக்கியேஷன் ஆகும், என்ன கண்டுக்கிறோம் இல்லை அத்தனை பேர் உத்தரவு. நன்றி ஐயா. நன்றி.